அப்பா வாமா. என்னங்கப்பா? என்ன இது? வாங்கி பாருங்கப்பா. குடு. என்ன இருக்கு அப்படி? உட்காரு. பொன்னி, எப்படிமா? இது எனக்கு பிடிச்ச கலர். சூப்பரா இருக்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கலர்ல இதே மாதிரி என் ஃபேவரட் ஷர்ட் ஒன்று இருந்துச்சுமா. அது நேத்து தான் கிழிஞ்சிடுச்சுமா. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு நீ அதே கலர்ல ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்க. என்னால சத்தியமா நம்பவே முடியலமா. அம்மா, உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அம்மா சொன்னாளா? அம்மா எல்லாம் எதுவும் சொல்லலப்பா, நான் அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன திடீர்னு அப்பாக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிருந்தேன். ஓ. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கு இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அத்தை, எதுக்கும் நீங்க ரெடியா இருந்துக்கங்க. எப்படியாச்சும் ஐலி இன்னைக்கு மாட்டுவான்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு கூட அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. பொன்னி கல்யாணத்துல எந்த பிரச்சனை வராம எப்படி இவளை துரத்தணும்னு யோசிங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் ரித்திகா. முதல்ல இவ என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டா அவளை ஃபாலோ பண்ணு, விட்டுறாத அவளை. ம், சரிங்க அத்தை. ஏன் அத்தை, அவ வேலை பாக்குற ஸ்கூலு லெஃப்ட்ல தானே இருக்கு. எதுக்கு ஆட்டோ ரைட் சைடுல போகுது? அதானே, இந்த பக்கமா அவ யார பார்க்க போறானே தெரியலையே. அத்தை, நான் சொன்னதுதான் கன்ஃபார்ம். இவ ஏதோ தப்பு பண்றா. நம்ம கிட்டலாம் ஸ்கூலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போறதுக்கு தான் இவ சீக்கிரமா கிளம்பி போறா. அப்போ இவ மட்டும்தான் இப்படி ஏதோ பண்றாளா, இல்ல அந்த சிவாக்கு தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளான்னு தெரியலையே. அது எப்படி அத்தை தெரியாம பண்ணுவா? இவங்க எல்லாம் கூட்டு கலவானிங்க தான். ஏன்னா இவ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே டவுட் வருது. சிவாக்கு டவுட் வராமலா இருக்கும். அதானே, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நமக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அத்தை. ஏம்மா, பின்னாடி ஒரு கார் ரொம்ப நேரமா உங்களை ஃபாலோ பண்ணுதுமா. யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? டே கபிலா, இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உனக்கு இப்படி தோணுச்சா? ஆனா என் பொண்ணு எவ்வளவு கரெக்டா எனக்கு பிடிச்ச கலர்லயே ஷர்ட் எடுத்து கொடுத்திருக்கா பாரு. தேங்க்யூடா. மா, எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? நீங்க வீட்டை தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது நானும் அத்தையும் பக்கத்துல ஷாப்பிங் போலான்னு கார் எடுத்துட்டு போனோம். காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? காரை நீயா ஓட்டிட்டு போன? பார்த்து ஓட்டக்கூடாதா? சரி, கார் எங்க? ரோட்லயே விட்டு வந்துட்டீங்களா? இல்லங்க, மெக்கானிக் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லிட்டு தான் நானும் ரித்திகாவும் கேப் புக் பண்ணி வந்தோம். என்னங்க, என்ன திரும்பவும் இந்த சட்டையை எடுத்து போட்டிருக்கீங்க?
இதுதான் கிழிஞ்சிருந்துச்சுல. நல்லா பாரு, இது அந்த ஷர்ட் இல்ல, புதுசு. என் பொண்ணு எனக்கு பிடிச்ச கலர்லயே அதே மாதிரி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன இது புதுசா? உங்க அப்பாக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கா? மா, உனக்கும் உன் மகனுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் என் அப்பாவுக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்சா சந்தோஷப்படுங்க, இல்லையா அமைதியா போங்க. அதை விட்டுட்டு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்னம்மா? நீதான் அப்பாக்கு சட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? மா, என்னதாம்மா ஆச்சு உனக்கு? அப்பாக்கு சட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தது தப்பா என்ன? ச்சே. ஏமா திரும்ப திரும்ப இதே வந்து கேட்டுட்டே இருக்க? அப்பவும் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், இப்போ ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஆனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தா டென்ஷன் ஆகாதா? சரி, எதுக்காக நீ உங்க அப்பாக்கு மட்டும் ஷர்ட் வாங்கணும்னு தோணுச்சு? அதுவா, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஷாப்பிங் போயிருந்தேன்ல, அப்பாவோட ஃபேவரட் ஷர்ட் கிழிஞ்சு போச்சுல்ல, எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் அந்த ஷர்ட் அப்பாக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நேத்து நீ ஷாப்பிங் எப்ப போன? அது நான் நேத்து ஈவினிங் தாமா போனேன். உன் அப்பாவோட ஷர்ட் கிழிஞ்சதே எனக்கு நேத்து நைட்டு தான் தெரியும். நான் சொல்லிதான் உன் அப்பாவுக்கே தெரியும். ஆனா அது எப்படிமா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஈவினிங்கே போய் ஷர்ட் எடுத்துட்டு வந்த? அது நான் அதுக்கு முன்னாடியே. ஏய், யார் அந்த சட்டைய வாங்கி கொடுத்தது? ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. மா, அதான் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? பேசாம போமா. என் புது ஷர்ட் எப்படி இருக்கு? ஆ? நல்லா இருக்கு சித்தப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆனா இதே மாதிரி ஒரு ஷர்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல? அது நேத்து எப்படியோ கிழிஞ்சு போச்சுமா. ஆனா இத நம்ம பொண்ணு எனக்காக எடுத்து வந்து கொடுத்திருக்கா. அப்படியா பொன்னி? இந்த கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்மா. இது எனக்கும் உன் சித்திக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இதை எப்படியோ இவ தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கா.